Fixed overhead rate per day, fixed overhead calendar variance is equal to 1200 into actual number of days in a sumla 27. So 27 minus 25, which is 1200 into 2, which is 2400. 2400 na என்னது calendar variance புரியுதா? So 2400 favorable வந்து calendar variance. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எவ்வளோ? மைனஸ் 1000. கேலண்டர் வேரியன்ஸ் எவ்வளோ? 2400. அப்போ இது மொத்தமா டோட்டல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இது கிடைச்சிருது வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, இப்போ ஒரு சம்ல வந்து கேலண்டர் வேரியன்ஸ்க்கு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து ஃபார்மேட் கோஸ் லைக் திஸ் கண்ணுமா, 1 minus 2, 2 minus 3. ஓகேவா? வால்யூம் வேரியன்ஸ் வந்து இதோட அடிஷனா வந்துரும். இதோட அடிஷனா வந்துரும். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் வந்து 1000 ஆல்ரெடி நம்ம 1000 அட்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது. அப்ப நெட்டா வந்து நம்மளோட காஸ்ட் வேரியன்ஸ் வந்து 2000 வரும். இப்ப பாருங்க, கேலண்டர் வேரியன்ஸ் வந்து 1200 2400 ஃபேவரபிளா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வால்யூம் வேரியன்ஸ் கிடைக்கும். அது வந்து 3000 ஃபேவரபிள் வந்துருதா? வால்யூம்னாலே இப்படி கூட சென்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் பட்ஜெட்டட் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் பட்ஜெட்டட் அவுட்புட் எவ்வளோ? 22,000 மைனஸ் 20,000 இன்டூ 1.50. அப்படி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா என்னன்னா, இது இந்த ஃபார்முலாக்குள்ள வராது கண்ணா. ஓகேவா? இது மட்டும் தான் ஃபார்முலாக்குள்ள வரும். இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, 1 மைனஸ் 2வும் 2 மைனஸ் 3 மட்டும்தான் ஃபார்முலாக்குள்ள வரும் கண்ணா. மற்றதெல்லாம் ஃபார்முலாக்குள்ள வராது. ஏன்னா கேலண்டர் வேரியன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ். ஓகேவா? எக்ஸ்பிரஸ்ட் இன் டேஸ், அதனால செப்பரேட் கால்குலேஷன். வால்யூம் வேரியன்ஸ்ன்றது எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அதனால செப்பரேட் கால்குலேஷன். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ன்றது வந்து இட் இஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். ஆனா ஒரே ஒரு டைபேக் கரெக்டா பண்ணிடலாம் சிவசங்கரி. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோமோ இல்ல 1 மைனஸ் 2, 2 மைனஸ் 3 யூஸ் பண்ணாலும் இது மூணுத்தோட வேல்யூ சேர்த்தா வால்யூம் வேரியன்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தோட வேல்யூ சேர்த்தா காஸ்ட் வேரியன்ஸ். அவ்வளவுதான். புரியுதா ஸ்ரீதேவி உங்களுக்கு? சிவசங்கரி, இது இது ஸ்டெப் 1 கண்ணா. ஒன்னொன்னா போடுறேன். இது ஸ்டெப் 1, இது வந்து ஸ்டெப் 2, ஃபார்மட் வந்து ஸ்டெப் 2, அப்புறம் இது வந்து ஃபுல் ஒர்க்கிங். இல்ல சாரி, இது ஸ்டெப் 3, அப்புறம் இது ஒர்க்கிங், அப்புறம் இது வந்து கேலண்டர் வேரியன்ஸ். இதான் கண்ணா. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? ஸோ இது எல்லா ஸ்டெப்ஸும் கோ த்ரூ பண்ணீங்கன்னா இது கிடைச்சிரும். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ஃபர்ஸ்டே போட்டுருங்க.
budgeted overheads minus actual overheads. அதுக்கப்புறம் வந்து standard hours is always for actual production. அது இங்க கண்டுபிடிக்கிறோம் நம்ம. SR கண்டுபிடிக்கிறோம். actual rate இது வந்துரும். budget hour அப்புறம் efficiency capacity போட்டு calendar variance க்கு நம்ம என்ன சொல்றோம்? calendar variance is always standard overhead rate per day into actual working days minus budget workings. volume ன்றது எப்பவுமே standard rate per unit into actual output minus budgeted output. ஓகேவா? அப்புறம் expenditure variance ஆல்ரெடி அப்புறம் அதுலேருந்து நெட் ஆஃப் பண்ணானா இது கிடைக்கும். இது எப்பன்னா கேலண்டர் வேரியன்ஸ் நம்மள கேட்டுன்னு இருந்தாங்கன்னா இந்த ஃபார்மட், கேலண்டர் வேரியன்ஸ் கேட்கலன்னா பழைய ஃபார்மட்டே எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ illustration 44 over. illustration 45. illustration 45 நீங்களே போட்டுருவீங்களான்னு பாருங்களேன். சிவசங்கரி ஈஸி. இது போட்டுருவீங்களா? ஓகே ரைட். 46 பார்க்கலாமா இப்போ? இப்போ இது வந்து சேல்ஸ் பட்ஜெட் குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க, பட்ஜெட் சேல்ஸ் பிரைஸ். ஓகேவா? வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் சேல்ஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா காஸ்ட் பர் யூனிட்டும் கேக்குறாங்க. கம்ப்யூட் வேரியன்சஸ் டு எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் budgeted and actual profits. Assume the standard cost per unit and actual cost per unit சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணா total sales margin variance. ஃபர்ஸ்ட் total sales margin variance. இப்போ பைஃபர்கேஷனா சொல்றேன். ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ் டியூ டு செல்லிங் பிரைஸ். அப்புறம் சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ். ஏய் வால்யூம்னாலே என்னடா ஞாபகம் வருது உங்களுக்கு சிவசங்கரி? வால்யூம், ரா மெட்டீரியல் குவாண்டிட்டி தானே ஞாபகம் வருது. கரெக்டா? கரெக்ட், வெரி குட். ஸோ நான் எல்லாத்துக்கும் இப்போ கீவேர்ட் வச்சு சொல்லித்தரேன். சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் நாலாவது கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், அப்புறம் வந்து சேல்ஸ் குவாண்டிட்டி வேரியன்ஸ், அப்புறம் வந்து சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ். இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்டா. ஓகேவா? இப்போ ஒன்னொன்னா சொல்லி தரேன். சேல்ஸ் மார்ஜின்னாலே என்ன தெரியுமா கண்ணம்மா? மார்ஜின்னா என்ன? ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ் மார்ஜின்னா நாலே என்ன தெரியுமா? மார்ஜின். சேல்ஸ் மார்ஜின்னாலே என்ன அர்த்தம்? எவ்வளோ தூரம்
சேல்ஸ்ல உன்னோட மார்ஜின் இன்கார்பரேட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பனா அதுல ப்ராஃபிட் எலிமெண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படி சொல்லலாமா? கரெக்டா? அப்போ அது என்னன்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் சாரி, ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் பட்ஜெட்டட் ப்ராஃபிட். ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் பட்ஜெட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா சொல்லி தரேன். பாருங்க கண்ணா, ஸ்டெப் 1 அவங்க சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ? ஏக்கு ஏவோட காஸ்ட் என்ன, இப்போ பியோட காஸ்ட் என்ன? ஏவோட காஸ்ட் என்ன? 55 ரூபா. பியோட காஸ்ட் என்ன? 32 ரூபா. கரெக்டா? ஏவோட சேல்ஸ் என்ன? 60 ரூபா. பியோட ஏவோட சேல்ஸ் 65 ரூபா. ஆக்சுவல்ஸ் தானே 65, பியோடது 38. அப்போ ப்ராஃபிட் எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டா? ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ப்ராடக்ட் ஏயோட 10 ரூபா, இது ப்ராடக்ட் பியோட 6 ரூபா. ஓகேவா? இப்போ இதையே நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஆக்சுவல்ஸ் இது இது ஆக்சுவல் ப்ராஃபிட். பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டுக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன். அது பாருங்க, பட்ஜெட் ப்ராஃபிட்ன்றது பட்ஜெட் சேல்ஸ் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல். அவன் சொல்றான்ல ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட்டும் ஆக்சுவல் காஸ்ட் பர் யூனிட்டும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கோங்க அப்படி. ஸோ காஸ்ட்னா என்ன? சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்ப பிரச்சனை இல்லை. இது மட்டும் என்ன மாறும்? 60 40. ஓகேவா? அப்போ சாரி, இது 60 இது 40. அப்ப எவ்வளவு வருது? 5 ரூபாய் 8 ரூபாய் வருது. கரெக்டா? இப்போ வந்து ப்ராஃபிட் ஒன்று ஒரு இதுக்கு வந்து 10 ரூபாய், இது ப்ராஃபிட் இது வந்து 5 ரூபாய். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் ஒரு யூனிட்டுக்கு ப்ராஃபிட் 10 ரூபாடா. ஒரு யூனிட்டுக்கு ப்ராஃபிட் 10 ரூபாய். அப்ப 600 யூனிட்டுக்கு எவ்வளோ? 6000 ரூபாய். கரெக்டா? ஸோ மல்டிப்ளைடு ஃபார் 600 யூனிட்ஸ். அதே மாதிரி ஏக்கு 600, பிக்கு எவ்வளோ? 650. அப்போ திஸ் இன்டு திஸ். இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு வரும் கண்ணா? 9900. இப்போ இதுதான் என்னது? பட்ஜெட்டட் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட் பட்ஜெட் ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி 500 700 8100. இப்போ சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ் என்னன்னா 9900 minus 8100 will be 1800 favorable. புரியுதா? will be 9900 minus 8100 will be 1800 favorable. அவ்வளவுதான். சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ் டியூ டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டியூ டு செல்லிங் பிரைஸ்னா செல்லிங் பிரைஸ்ல வந்து
சேஞ்சஸ் இருந்தது, அதாவது பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ்க்கும் சேஞ்சஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதோட ஃபார்முலா என்ன தெரியுமாடா? ஆக்சுவல் குவான்டிட்டியை தான் பேஸா வச்சுக்கிறோம். ஒரே ஒரே நிமிஷம் தாகணும், ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. சாரி சிவசங்கர். இப்போ சேல்ஸ் மார்ஜின் டியூ டுனா ஆக்சுவல் குவாலிட்டி இன்டு பிரைஸ் தானே, இதெல்லாம் பிரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க, செல்லிங் பிரைஸ். அப்போ ஆக்சுவல் எஸ்பி மைனஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்பி. இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டின்றது சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 600 இல்லையா? இதுக்கு ஏக்கு 600 இன்டூ 65 மைனஸ் 60, அவ்வளவுதான் ஸ்ரீதேவி சிவசங்கரி. அதே மாதிரி புரியுதா சிவசங்கரி? அதே மாதிரி 650 புரியுதா? திருப்பி சொல்லிட்டுமா? 38 மைனஸ் 40. ஸோ அப்போ ஆன்சர் ஆல் டுகெதர் என்ன வரும்னா 6000 இன்டூ 5 3000 plus 650 into 2 1300. ஸோ டோட்டலாக சேர்த்தா டோட்டலாக சேர்த்தா 1700 ஃபேவரபிள்னு வரும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது சேல்ஸ் மார்ஜின். வால்யூம்னாலே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? குவான்டிட்டி. கரெக்டா? வால்யூம் மீன்ஸ் குவான்டிட்டி. அப்போ நம்ம குவான்டிட்டியை வந்து இது பண்ணணும். அப்பனா நம்மளோட இங்க ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் இன்டூ 2 to the வால்யூம்னால ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? 600 minus 500, 650 minus 700 அப்படி. So actual quantity minus standard quantity. அப்போ இதுக்கு எப்படி வரும்? 5 into 600 minus 500. அதே மாதிரி 8 into 650 minus 700. ஸோ போட்டோம்னா ஆன்சரு 500 plus minus 400 will be 100 favorable. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா, இப்போ சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ. சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் ஃபார்முலா என்னன்னா budgeted sales value minus actual sales value.
அப்பனா பட்ஜெட் சேல்ஸ் வேல்யூன்றது என்னது இங்க 500 ஓகே இன்டூ 60 plus 700 into 40 minus 600 into 65 plus 650 into 38 அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா so budgeted sales value minus actual sales value margin வந்தாதான் நம்ம அந்த profit element எடுத்துக்கிறோம் சரியா நார்மலா சேல்ஸ் வேல்யூ வால்யூம் ஞாபகம் இருக்கா இங்க படிக்கிறோமே கண்ணா சேல்ஸ் வேல்யூ இதான் சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இதை நீங்க அப்ளை பண்ணா போதும் ஓகேவா சேல்ஸ் வேல்யூ வால்யூம் குவான்டிட்டி ஓகேவா ஸோ சேல்ஸ் வேல்யூன்றது என்னது பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் சாரி சேல்ஸ் வேல்யூ ஆமா பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் இது அப்போ போட்டோம்னா 5700 ஃபேவரபிள் ஓகேவா எல்லா சேல்ஸ் வேல்யூ இது பண்ணிக்கணும் அப்பனா 500 into 60 plus 700 into 40 மைனஸ் இது ஒரு வேல்யூ கிடைக்குமா மைனஸ் 600 into 65 மைனஸ் 650 into 38 இது சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை குவான்டிட்டி வந்து பிராக்கெட் குள்ள வரும் செல்லிங் பிரைஸ் வெளியில வந்துடும் சரியா அது ஈஸி கண்ணா சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் இன்டு பட்ஜெட் பிரைஸ் வில் கிவ் யூ சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் இது நீங்க ஈஸியா பண்ணிடலாம்ல கரெக்டா ஸோ 4000 ஃபேவர் இது போட்டு காமிக்கணும் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் ஈஸி கண்ணா இது பிரைஸோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க சேல்ஸ் பிரைஸ் டிஃபரன்ஸ்னால என்ன பிரைஸ் டிஃபரன்ஸா எடுத்து இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி பண்ணீங்கன்னா 1700 ஃபேவரபிள் ஸோ இது வந்து சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் sales price variance, sales value variance, sales volume variance, sales price variance. அப்புறம் அடுத்தது வந்து சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ்ல ஒண்ணுமே இல்ல பிஎஸ்வி இருக்கா கரெக்டா பிஎஸ்வி எவ்வளோ 30,000 28,000 கரெக்டா ஆனா நம்மளோட ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ 600 650 பட்ஜெட் பிரைஸ் 60 40 ஓகேவா அப்போ 600 into 60 36,000 and 650 into 40 26,000 இப்போ என்ன ஆகும்னா இந்த இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது 58,000 ரூபாய் கிடைக்கிறது நம்ம ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கண்டுபிடிக்க மாட்டோம் அதாவது ஞாபகம் இருக்கு அதே மாதிரி தான் இருங்க பட்ஜெட்டட் சேல்ஸ் அப்புறம் ஆக்சுவல் சேல்ஸ் ஓகேவா இப்போ ஆக்சுவல் சேல்ஸோட டோட்டல் பட்ஜெட்டட் சேல்ஸ் வந்து 30,000 28,000 அப்புறம் மொத்தமா 58,000 வரும் இதோடது வந்து பாத்தீங்கன்னா 39,000 24,700 டோட்டலா 63,700 இதுல இது ஆக்சுவல் சேல்ஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ பட்ஜெட்டட் சேல்ஸ் ப்ரைஸ். அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 இன்டூ 600, ஓகேவா, 40 இன்டூ 650. இப்போ டோட்டலாக என்ன வரும்னா 62,000 வரும். இந்த 62,000க்கு நம்ம ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படி? ஆர் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ரிவைஸ்டு சேல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். this divided by this into this, ஓகேவா? this அந்த லாஜிக் ஞாபகம் இருக்குதாடா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தான், இதுதான் வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். அப்போ என்னோட வேல்யூ வந்து இந்த 30,600 இது பண்ணிட்டு, ஓகேவா, எனக்கு வர வேல்யூலேருந்து நான் வந்து என்னோட வேரியன்ஸ் பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூக்கும் ரிவைஸ்டு சேல்ஸ் வேல்யூக்கும், அதாவது 33,6,000 மைனஸ் 32,069 பண்ணேன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் என்னோட சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ். புரியுதா? ஒர்க்கிங் ஃபார் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் அதுதான் வந்து நம்மளோட சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ்லயும் சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ்லயும் அஃபெக்ட் ஆகும். அதான் டோட்டலா. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ரிவைஸ்டு சேல்ஸ் வேல்யூ. புரியுதா? அது எவ்வளோ கிடைக்கிறது? இது எவ்வளோன்னா 4,000 ஃபேவரபிள். அடுத்தது ஃபைனல் ஈஸிக்கணும். சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேல்யூ. ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஆல்ரெடி இது தெரியும். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேல்யூன்றது வந்து 36,000 மைனஸ் இல்லை ஆமாம் ரிவைஸ்டு 36,000 இது ரெண்டும் இது 3991 இல்லடா, 3931 மாத்திக்கோங்க. மாத்திக்கோங்க. இது வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேல்யூ. இது வந்து நில்லு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா அந்த சம்ம? ஆனா கொஞ்சம் டீடைல்டு சம். இதுல ரெண்டுமே கவர் ஆகுது சிவசங்கரி. அதாவது சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸும் கவர் ஆகுது, சேல்ஸ் இது ஒரு பாட்டுக்கண்ணா. இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். நீங்க இங்க பாத்தீங்கன்னா கூட ஆமா இது ஒரு பார்ட், வேற கலர் கொடுக்குறேன். இது ஒரு பார்ட். ஆனா இந்த ஒரே சம்லே மார்ஜினும் கலந்திருக்கு, சேல்ஸும் கலந்திருக்கு. சரியா? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 47 ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சும்மா ஒரு ட்ரை. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ஜஸ்ட் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம்
எஃப்டி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், லேபர் ரேட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இதெல்லாம் நாளைக்கு சொல்லி தரேன் நான். இதுதான் நான் கோத்ரூ பண்ண சொன்னேன் கண்ணம்மா, பண்ணிடுறீங்களா அத? அதாவது எப்படிமா சம்ஸ் பிஎன்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நம்ம இத்தனை நாளா டேட்டாவா கொடுத்துருக்காங்களே, இப்ப பிஎன்எல் மாதிரி கொடுத்த டேட்டால இருந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல், லேபர், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், அப்புறம் ரெகன்சிலேஷன் பண்ணோம் பட்ஜெட் ப்ராஃபிட்டுக்கும் ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்கும், ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, எல்லாமே இனிமே அப்படிதான். இல்லஸ்ட்ரேஷன் 53 54 அவ்வளவுதான். சரி, இன்னும் 2 சம்ஸ் தான் இல்ல, நாளைக்கு உட்காந்து முடிச்சிடலாம். நாளையில இருந்து ஓஆர் ஆரம்பிக்கிறேன், சரியா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நாளைக்கு பண்ணிட்டு ஓஆர் நாளைக்கு ஒரு 2 hours உட்காந்தா ஓகேவா சிவசங்கரி? ஒரு 10:30 ல இருந்து ஒரு 12:30 அதோட ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் முடியறது. ஓகே, தேங்க் யூ சிவசங்கரி. நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விட்டுறேன், நான் சேவ் பண்ணிருக்கேன். தேங்க் யூ. ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்டுறேன்.